பாஜக என்ற பூச்சாண்டியை காட்டி பாஜக 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 அப்படின்னு சொல்லி செயல்படுறதுக்கு இருக்கு. ஆனா உண்மையாலுமே மதவாத கட்சி அப்படின்ற எந்த கட்சி? தமிழ்நாட்டுல மதவாத கட்சி என்றால் அது திமுக தான். சமூக நீதி சமத்துவம் அப்படின்னா 87% இருக்கக்கூடிய இந்து பண்டிகைக்கு நீங்கள் வாழ்த்து சொல்ல வேண்டியது முதலமைச்சராகிய கடமை. நீங்க முதலமைச்சருக்கும் போது எல்லாருக்கும் தான் முதலமைச்சர். எப்பனாலும் எங்களுக்கு மத்திய அரசு அந்த நிதி தரல, இந்த நிதி தரல, தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை தரல, கோயம்புத்தூர்ல ஓசூர்ல மெட்ரோ வேணும்னா எடப்பாடியார் அவர்கள் வலியுறுத்த வேண்டும். திருமாவளவன் எந்த கூட்டணியில் இருக்காரோ அந்த கூட்டணிக்கு நாங்கள் வர மாட்டோம் சொல்ற அளவுக்கு இருந்த ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவர். அவர் அவருடைய சரத்தை குறைத்துக் கொள்ள மாட்டார். அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம் பெறுவார் என்கிறதா பொதுமக்களுடைய பார்வையா இருக்கு. பல்வேறு ஊழல்கள் தொடர்புடைய கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சியோட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம். போபர்ஸ் ஊழல் பண்ண காங்கிரஸ் கூட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் பண்ண காங்கிரஸ் கூட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம். தமிழகத்துல டபுள் இன்ஜின் சர்க்கார் அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா, என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா கட்டாயமா மத்திய அரசு நலத்திட்டங்கள் ஏராளமானது தமிழ்நாட்டுக்கே கிடைக்கும், வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருந்தாரு. உடனே இதற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர் சொல்றாரு, இது ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் எல்லாம் இங்க அமையாது, டெகரேட்டா இன்ஜின் தான் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு பதில் என்ன சார்? இல்ல, அவருக்கே தெரிஞ்சு போச்சு அடுத்தது ஆட்சி அமைய போறது என்டிஏ கூட்டணியுடைய ஆட்சி தான் அப்படிங்கிறது. அதன் விரக்தியின் வெளிப்பாடாக அவர் இந்த மாதிரியான தகரடப்பா அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டுல குக்கர்காம்பகங்கள் வரைக்கும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் பயன்ல இருக்குது. இலங்கைக்கு போற 110 கிலோ கஞ்சாவை பிடிச்சிருக்காங்க. காவலரே ஒருவர் கஞ்சா வித்து மாட்டியிருக்காரு. இந்த அளவுக்கு மோசமாக தான் திமுகவுடைய இன்றைய திராவிட மாடல் ஆட்சி இருக்குங்கிறது மக்களிடம் பொதுமக்களிடம் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது இது போன்ற நிகழ்வுகளை. அப்படி இருக்கும்போது தாங்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை சரியா செயல்படலைங்கிறதை மறைக்கும் விதத்திலும் இவர்கள் ஏற்கனவே வழக்கமாக காட்டக்கூடிய பாஜக என்ற பூச்சாண்டியை காட்டி பாஜக 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 அப்படின்னு சொல்லி செயல்படுறதுக்கு இருக்கு. ஆனா உண்மையாலுமே மதவாத கட்சி அப்படின்றால் எந்த கட்சி? தமிழ்நாட்டுல மதவாத கட்சி என்றால் அது திமுக தான். திமுக தான் தீவிரமான மதவாத கட்சி. அவர்கள் பக்ரீத்துக்கு ரம்ஜானுக்கு குள்ளாடிது கண்டு ஒரு மதத்தின் சார்புள்ளவர்கள் மூலம் காட்டிக்கொள்வார்கள். கிறிஸ்துமஸ் மற்றும் கிறிஸ்தவ நிகழ்வுகளை தங்கள் கிறிஸ்தவர்கள் மூலம் காட்டிக்கொள்வார்கள். முதல்வராக இருக்கட்டும், துணை முதல்வராக இருக்கட்டும், அவர்கள் கட்சி சேர்ந்தவர்களாக இருக்கட்டும். ஆனால் தமிழ் பண்டிகையை, தமிழர்களுடைய பண்டிகை, இந்துக்களுடைய பண்டிகைகளுக்கு அவங்க வாயை கூட திறக்க மாட்டாங்க. இதுல வேற என்ன பண்ணுவாங்கன்னா, கிறிஸ்தவ நிகழ்ச்சிக்கு போய் நான் கிறிஸ்தவனோட பெருமைப்படுறேன், இது பல பேருக்கு வயிற்றில் ஏற்படும் சொல்லுவாங்க. ஆனா தேர்தல் வந்து விட்டால் திருநீர் பூசிக்கொள்வதும், கோயில்களுக்கு கொண்டு சாமி கும்பிடுவதும், நாங்க இந்துக்கள் அதிகமாக உள்ள கட்சி திமுக என்று சொல்வதும் இவர்கள் வழக்கமா வைத்திருக்கிறார்கள். அதாவது சமூக நீதி சமத்துவம் அப்படின்னா 87% இருக்கக்கூடிய இந்து பண்டிகைக்கு நீங்கள் வாழ்த்து சொல்ல வேண்டியது முதலமைச்சராகிய கடமை. நீங்க முதலமைச்சருக்கும் போது எல்லாருக்கும் தான் முதலமைச்சர். சிறுபான்மையினருக்கு மட்டும் முதலமைச்சர் கிடையாது, பெரும்பான்மையானவர்களுக்கு நீங்களா முதலமைச்சர். உங்க கட்சியுடைய கொள்கை, நீங்க இந்துக்களை ஆதரிங்க, ஆதாரமாக போங்க, கடவுள் இருக்குன்னு சொல்லுங்க, வீட்டுக்குள்ள மட்டும் கடவுளை கும்பிடுங்க, இல்ல உங்க மனைவிமார்களை கோயில அனுப்புங்க, அதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை. ஆனால் நீங்க ஒரு முதலமைச்சருக்கும் போது பொதுவான ஒரு நபர் அப்படிங்கும் போது தமிழ்நாட்டில 87% இருக்கக்கூடிய இந்துக்களை மதித்து நீங்க என்ன பண்ணிருக்கணும்? விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லி இருக்கணும், கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்லி இருக்கணும், தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லி இருக்கணும். இதை செய்யாத போது நீங்கள் ஒரு மதவெறியர்கள். நாம வாழ்த்து சொன்னால் நமக்கு சிறுபான்மையினருடைய வாக்கு கிடைக்காது என்ற பயம் காரணமாக, மதவெறியின் காரணமாக நீங்க என்ன பண்றீங்க? இந்து பண்டிகைக்கு வாழ்த்து சொல்றது இல்ல. அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் அவரே தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றாரு. அங்க உள்ள இந்திய மக்களை கூப்பிட்டு தீபாவளியை கொண்டாடுறாரு. அவரோட நீங்க தீவிரமாக இந்துக்களுக்கு எதிராக செயல்பட முடியும். இது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, ஒரு பதவியில் இருப்பவர்கள் அந்த பதவியுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படணும். கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க கேரளாவில், அவங்க தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாம இருக்காங்களா? அவங்களோட தீவிரமான நீங்க மத எதிர்ப்பு சொல்லிட போறீங்க? உங்களுடைய கூட்டணி கட்சியில தான் இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி இருக்கு, அவங்க தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றது இல்லையா? ராகுல் காந்தி போன்றவர்கள். இது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, முழுக்க முழுக்க மதவாத அரசியலை, அது சிறுபான்மை மத அரசியலை கையில் வைத்துக் கொண்டு பெரும்பான்மையான இந்துக்களுக்கு எதிராக செயல்படும் கட்சியாக திமுக தொடர்ந்து செயல்படுகிறது. திமுக இருக்க இந்துக்களை இன்று திருப்பரங்குன்ற நிகழ்வாக இருக்கட்டும், பல்வேறு நிகழ்வுகளில்
இவங்களுடைய இரட்டை வேடங்களை புரிந்து கொண்டு திமுகவிற்கு தக்க பதிலடியை பாடத்தை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில சிந்திக்க தொடங்கி இருக்கிறார்கள். அந்த சிந்தனையின் வெளிப்பாடாக 2026 திமுக மிகப்பெரிய படுதோல்வியை சந்திக்கும். இதுதான் இன்றைய திமுக கொந்தளிக்கிறதுக்கு காரணம். அவர்களுக்கு பிரச்சனை என்னன்னா, அதிமுக கூட்டணி பலம் பெறாது, நாம் மிக எளிதாக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அதிமுக கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமாக பலம் பெற்று ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக உருவாகி கொண்டிருக்கிறது. அப்போ மக்கள் ஏற்கனவே கடும் அதிருப்தியில் இருக்காங்க. பல்வேறு நிகழ்வுகளில் திமுக தொடர்ந்து மக்கள் விரோத செயலை செய்து வருகிறது, திமுகவுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் சொல்லி மக்கள் கோபத்தில் இருக்கும் போது, எதிர்கட்சி அமைப்புகள் பலம் பெறும் போது இயல்பாக ஆட்சி மாற்றம்ங்கிறது உறுதியாகிறது. அந்த கோபத்தின் வெளியீடாக அவர் என்ன பேசுறாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்காரு. ஏன் இவங்க மத்திய அரசு எதுக்குமே நிதி கேட்கலையா? எப்பனாலும் எங்களுக்கு மத்திய அரசு அந்த நிதி தரல, இந்த நிதி தரல, தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை தரல, கோயம்புத்தூர்ல ஓசூர்ல மெட்ரோ வேணும்னா எடப்பாடியார் அவர்கள் வலியுறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய எடப்பாடியார் பழனிசாமி அவர்களை கோரிக்கை வைக்கக்கூடிய அளவுக்கு தானே இவங்க இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்றதுங்கிறதுலாம் அரசியல், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அன்று எடுத்த முடிவு தான். பாமக இருக்கக்கூடிய கூட்டணியில விசிக இருக்காது, இதை திமுக தான் இப்ப சரி பண்ணணும், அதாவது முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் தன்னோட கருத்து தெரிவிச்சிருக்காரு. ராமதாஸ் அணியை திமுக நினைவு இருப்பதாக ஒரு தகவல் வெளியானதுக்கு பதில் கொடுத்திருக்காரு திருமாவளவன். எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? அதாவது பாமக பொறுத்தளவிற்கு ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் நிறுவனராக அவர் பல்வேறு தமிழக மக்களுக்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தவர். குறிப்பாக அனைத்து சாதி மக்களுக்கும் அன்றாடம் அறிக்கைகளை வெளியிட்டு வந்தவர். நாடார் சமுதாயத்தில் சிபிஎஸ்இ பாடத்திட்ட விவகாரத்துல நாடார்களுக்கு எதிராக இருக்கும்போது தொடர்ந்து 3 முறை எங்களது தமிழ்நாடு அரசு கோரிக்கை ஏற்று அறிக்கை வெளியிட்டவர். இப்படி பல்வேறு அமைப்புகளுக்கும் அவர் ஆதரவாக இருந்தவர். சொல்லப்போனா சமூக நீதிக்காக எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய சுயமரியாதை சூழல், அச்சமகற்றையிலோல் பட்டியல் வீரன் பட்டி சவுந்தரபாண்டியன் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று சொல்லி அறிக்கையெல்லாம் வெளியிட்டார். அவர் ஒரு ஆளுமை மிக்க தலைவர், தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான தலைவர். அந்த தலைவர் தனது மகனுக்கு அவருக்குள்ள கருத்து வேறுபாடு காரணமாக இன்று திமுக கூட்டணிக்கு போறத விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் முடிவெடுக்க வேண்டியது அவர்கள் கையில் தான் இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும்போது ஒரு வருத்தமா இருக்கு. ஏன்னா பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு அரசியல் ஆளுமை மிக்க தலைவர். தமிழ்நாட்டில் கருணாநிதியாக இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மையா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாரும் தைலாபுரம் தோட்டத்துக்கு சென்று கூட்டணி பேசி அவருடைய ஆதரவு இருந்தால்தான் ஆட்சி அமைக்க முடியுங்கிற அளவுக்கு ஒரு பலம் வாய்ந்த தலைவராக இருந்தவர். அவரை பற்றி திருமாவளவன் போன்றவர் இப்படி சொல்வதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. திருமாவளவன் எந்த கூட்டணியில் இருக்காரோ அந்த கூட்டணிக்கு நாங்கள் வர மாட்டோம்னு சொல்ற அளவுக்கு இருந்த ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவர். அவருடைய சரத்தை குறைத்துக் கொள்ள மாட்டார். அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம் பெறுவாருங்கிறதா பொதுமக்களுடைய பார்வையா இருக்கு. சொல்லப்போனா அவருடைய தீவிர ஆதரவாளர்கள் இந்த கருத்தை தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். விசிகால இருக்கக்கூடிய ஒரு 20 பேர் பாத்தீங்கன்னா திமுகவுக்காக மாறிவிட்டார்கள், அவங்க தான் விசிகால இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜனா பேசுனது ஒரு சர்ச்சை கிளப்பிருக்கு. உங்களுக்கு பதில் என்ன சார்? இல்ல, இது அவருக்கு தெரியலையா? அவர் அந்த கட்சியில பயணித்தவர், அந்த கட்சியில முக்கியமான பொறுப்பை இருந்தவர். அப்படிங்கும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மனநிலை அவருக்கு முழுமையாக தெரிந்திருக்கும். அந்த அடிப்படையில் 20 பேர் அவருடைய எண்ணிக்கைகளை தெளிவா சொல்லியிருக்காரு. ஏன் தலைவர் திருமாவளவன் அவர்களே, அந்த கட்சியினுடைய தலைவர் அவர்களே திமுகவிற்கு அடியால் போல் செயல்படுகிறார் சொல்லிதான் ஆதவர்ஜனாவுடைய பகிரங்க குற்றச்சாட்டு. இது வேற வெளியிருந்து வரவங்க சொல்றத விட அந்த கட்சியிலே பயணித்து அவர் சொல்றது கரெக்டா தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய கருத்தா இருக்கும். விஜய் அவர்கள் பேசும்போது பாத்தீங்கன்னா, நான் ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னா ஒரு நயா பைசா கூட எடுக்க மாட்டேன், ஊழல் இல்லாத ஆட்சி கொடுப்பேன், இங்க ஆண்ட கட்சியும் சரி இதுக்கு முன்னாடி ஆழ்ந்த கட்சியும் சரி எல்லாமே ஊழல் நினைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு கருத்து என்ன சார்? இல்ல, அவர் அப்படி சொல்லும் போது ஒரு கட்சியை விமர்சிக்காம கடந்து போறது நீங்க கவனிக்கல நினைக்கிறேன். அதாவது தமிழ்நாட்டில் இந்திய அளவில் பல்வேறு ஊழல்கள் தொடர்புடைய கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சியோட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம். போபர்ஸ் ஊழல் பண்ண காங்கிரஸ் கூட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் பண்ண காங்கிரஸ் கூட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் உடைய எத்தனையோ ஊழல்கள் இந்தியா முழுவதும் இருக்குது. அந்த கட்சியோட கூட்டணி அவர் சொல்லல. அவர் குறிப்பிட்டு என்ன சொல்றாரு? பாஜகவையும் திமுகவையும் தான் சொல்லியிருக்காரு. அப்போ இன்னொரு ஊழல் கட்சியான காங்கிரஸ் உள்ள வந்தால் அந்த ஊழல் நாங்கள் கூட்டணி வைத்துக்கிட்டோம்னு சொல்றாரு. அப்போ ஊழல் ஒழிக்கிறேன்னு இவர் எப்படி சொல்ல முடியும்? இவர் ஊழலை ஒழிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஆனால் சீமான் அவர்களை போன்று எந்த கட்சியினுடன் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம், தவறு செய்வர்களுடன் நாங்க சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். காங்கிரஸ் ஒரு ஊழல் கட்சி, அந்த கட்சியுடன் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம். உண்மையை உடச்சு பேசிட வேண்டியது தானே. இப்போ பாஜக கூட இத்தனை வருஷம் ஆண்டு பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் எதுவுமே கிடையாது. காங்கிரஸ் ஊழல் பண்ணதுன்னு நிரூபிக்கப்பட்ட எத்தனை நிகழ்வுகள் இருக்கு.
அப்படி இருக்கும்போது அவர் காங்கிரஸ் சொல்லாம செய்கிறதே ஒருத்தரை பற்றி தவறாக பேசி இன்னொருத்தரிடமே அவர் சேர்றதுக்கு முயற்சி பண்றாரு. அவர் சேர்றது நடக்குதா நடக்கலையாங்கிறது அப்புறம். ஆனால் அவர் சொல்லும் போது காங்கிரஸ் ஏன் விமர்சிக்கவில்லைங்கிற எண்ணம் எல்லாருக்குமே வந்துடும் இல்லையா? அப்போ இவர் ஒரு சார்பை மட்டும் விமர்சனம் பண்ணிட்டு இன்னொருத்தர்கிட்ட சமரசம் ஆகுறாரு. அப்போ ஒரு ஊழலை செய்யக்கூடியவர்களை சரி செய்ய வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியவர் ஒரு ஊழல் கட்சியான காங்கிரஸ் உடன் சேர்ந்து எப்படி ஊழலை ஒழிப்பாரு அப்படிங்கிற கேள்வி இயற்கை வந்துடும் இல்லையா? இதை நம்ம அப்படிதான் பார்க்க வேண்டியது இருக்கு. வரும் நாட்கள்ல காங்கிரஸ் கூட்டணி வைக்கிறதுனா வாய்ப்புன்றது இருக்கா சார்? திமுக அவர் காங்கிரஸ் பத்தி சொல்லவே இல்லை அப்படிங்கும்போது வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். அவர் அதாவது அரசியல்வாதிகளுக்கு பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு, சொல்றது ஒண்ணா இருக்கும். அந்த அடிப்படையில இவர் இப்படி பேசியிருக்காரு. நம்ம பொறுத்து என்ன பண்ணணும், தேர்தல் களம் சூடு பிடிக்கிறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நம்ம இன்றைய சூழல்ல தமிழ்நாட்டின் தியாகத்தின் திருவிழா இருக்கக்கூடிய சங்கரலிங்கனார் போன்ற தலைவர்களுக்கே அரசு சார்பில் அவரது பிறந்த நாளுக்கு ஒரு மாலை அணிவித்து மரியாதை கூட செலுத்தாத ஆட்சியாளர்கள் தமிழக மக்களுக்கு தேவையா அப்படிங்கிறத சிந்திக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். தமிழ் மொழிக்காக உயிரை தியாகம் செய்த ஐயா தாளமுத்தார் கிட்ட நடராஜருக்கு அவர்களுக்கு 88 வருஷம் கழிச்சு செலவச்சிருக்காங்கிறத நம்ம மகிழ்ச்சியுடன் வரவேற்போம். அவர்களுக்கு 88 ஆண்டு கழிச்சு செலவழிக்கக்கூடிய இந்த அரசு ஊழலுக்கு எடுத்துக்காட்டாய் திகழக்கூடிய கருணாநிதிக்கு தமிழ்நாடு முழுவதும் சிலை வைத்தது ஏன் அப்படிங்கிற அந்த கேள்வியும் எழுகிறது. இதுதான் இன்றைய மக்களுடைய மனநிலையா இருக்கு.